ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ்னிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ எந்த நட்ஸ் வேணாலும் நான் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதே நெய்யில் 50 கிராம் அளவுக்கு சேமியா சேர்த்துருக்கேன். 50 கிராம் சேமியா வந்து ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு போதுமானதாக வரும் பாயசம். 50 கிராம் சேமியா சேர்த்துட்டு அதை வந்து ஒரு கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து நார்மலாக நம்ம ரைஸ் சேமியா இல்லை, இது வந்து பாயாசத்துக்காக இருக்கும் இல்லைங்களா, அந்த சேமியா வாங்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாயசம் வந்து நல்லா குழஞ்சி போகாமல் சேமியா நல்லா அதில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா 300 ml அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். அதில் 300 ml அளவுக்கு தண்ணி வந்து சேமியா வெந்து வர்றதுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல நெய்யில் கோல்டன் கலர் வர அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா 300 ml கிட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி வற்றி வரும்போது இதில் வந்து மில்க் மேட், அதாவது கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 50 ml அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் 75 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அந்த பாலுக்கு ஒரு 30 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க அந்த பாலில். அது வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு ஈக்குவல் ஆகிடும். இது வந்து 50 ml அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கு, அப்படி இல்லைனா 75 ml அளவுக்கு பாலும் 30 கிராம் அளவுக்கு சுகரும் அதை சேர்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து இந்த மாதிரி கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து நான் ஒரு 100 ml அளவுக்கு இதில் தண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் பால் சேர்த்திங்கன்னா தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்த கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துட்டு 100 ml அளவுக்கு திரும்பவும் தண்ணி சேர்க்கணும். இந்த கண்டென்ஸ்டு மில்க்கும் நம்ம சேர்த்துருக்க தண்ணியும் அது ஃபுல்லாமே சேமியாவோட நல்லா சேர்ந்து வரணும். அது வரைக்கும் அது கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே நான் வந்து 2 ஏலக்காவை தட்டி இது கூட சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சுகர் சேர்த்துருக்கேன். பால் சேர்க்குறவங்க முதலே சுகர் சேர்த்துருவீங்க இல்லைங்களா, அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி சேமியா கொஞ்சம் சுண்டி வரும் போது டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைனா சுகர் போட்டுக்கோங்க. அப்படி ஓகேனா அதையே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இந்த 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு இந்த கண்டென்ஸ்டு மில்க்கும் இந்த தண்ணியும் நல்லா இந்த மாதிரி அது சேமியா கூட சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காவை துருவி வச்சுருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக. அந்த தேங்காவையும் இது கூட போட்டுட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் பால் வந்து 300 ml அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன். பால் வந்து திக்கான பால் எடுத்து 300 ml அளவுக்கு சேர்த்துட்டு பாலை சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் பால் வந்து திரிஞ்சு போயிடும். ஸோ ரொம்ப சிம்மில் வச்சுட்டு தேங்காய் பாலை சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்ட உடனே நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக எப்பயுமே பால் வச்சு பாயசம் செய்கிறதே தேங்காய் பால் வச்சு பாயசம் செய்கிறது நல்ல ஒரு ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ஈஸியாக அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. மறக்காமல் போய் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.